அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புனித ஹஜ் கடமை. அப்துல்லாஹிபின் அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவித்தார்கள், அக்ரா இப்னு ஹபீஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், அல்லாஹுவின் தூதரே, ஹஜ் ஒவ்வொரு ஆண்டும் செய்ய வேண்டுமா அல்லது ஒரே ஒரு முறைதானா என்று கேட்டார்கள். அதற்கு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரே ஒரு முறைதான், யாரேனும் அதைவிட அதிகமாக செய்தால் அது ஒரு உபரியான செயலாகும் என்று பதிலளித்தார்கள். இந்த செய்தி சுனன் அபீ தாவூத் என்ற நூலிலே 1721 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வேதமறை குர்ஆனிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்ற போது, ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹ்வுக்காக நீங்கள் பூர்த்தி செய்யுங்கள். அல் குர்ஆன் அத்தியாயம் 2 சூரத்துல் பக்ரா வசனம் 196 பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹுவை வணங்குவதற்காக வேண்டி மனிதர்களுக்காக வைக்கப்பட்ட முதல் வீடு, பள்ளிவாசல் மக்காவில் உள்ளதுதான். அது பாக்கியமிக்கதாகவும் உலக மக்கள் யாவருக்கும் நேர்வழியாகவும் இருக்கிறது. அல் குர்ஆன் அத்தியாயம் 3 வசனம் 96 இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. ஹஜ் கடமையாக இருப்பதுடன் அதை நிறைவேற்றுவதற்கு ஏராளமான நன்மைகளும் நமக்கு கிடைக்கின்றன. இது ஒரு கட்டாய கடமையாக இருப்பதுடன் அதை நிறைவேற்றுவதன் மூலமாக அதிகப்படியான சவாபுகள், நன்மைகள் நமக்கு கிடைக்கின்றன. அமல்களில் சிறந்தது எது என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்கப்பட்ட போது, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹையும் அவருடைய தூதரையும் நம்புவது என்று விடையளித்தார்கள். அதற்கு அடுத்தபடியாக எது என்று கேட்கப்பட்டது, அல்லாஹுடைய பாதையிலே தற்காப்பு யுத்தத்தில் கலந்து கொள்வது என்றார்கள். அதற்கு அடுத்தபடியாக எது என்று கேட்கப்பட்டது, அதற்கு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ் என்று விடையளித்தார்கள். இப்படி புனிதமான ஹஜ்ஜுக்கு உண்டான அந்த நன்மைகள் மிகச்சிறந்த பாக்கியங்களாக நமக்கு அமையப்பெறுகிறது. ஒரு மனிதர் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்திற்கு வந்து, நான் பலவீனனாக இருக்கிறேன் என்றார். அப்போது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யுத்தமில்லாத ஜிஹாதுக்கு செல்வீராக, அதுதான் ஹஜ் என்று கூறினார்கள். இந்த செய்தி ஹசன் பின் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹுடைய தூதரே, ஜிஹாது செய்வதே மிகச்சிறந்த செயலாக நீங்கள் கருதுகிறீர்கள். எனவே பெண்களாகிய நாங்களும் தற்காப்பு யுத்தத்திலே கலந்து கொள்ளலாமா, ஜிஹாது செய்யலாமா என்று கேட்டேன். அதற்கு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பெண்களாகிய உங்களுக்கு சிறந்த ஜிஹாத், தற்காப்பு யுத்தம் என்பது ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாகும் என்று குறிப்பிட்ட செய்தி அன்னை ஆயிஷா பிராட்டியார் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி ஹஜ் செய்பவர், உம்ரா என்கின்ற வழிபாட்டை நிறைவேற்றுவர், தற்காப்பு யுத்தங்களிலே கலந்து கொள்வர் ஆகிய இந்த மூவருமே அல்லாஹுடைய விருந்தினர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நபிமொழி இந்த செய்தியையும் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. ஆக மனித வாழ்க்கையிலே ஒருவர் பொருளாதாரத்தாலும் உடல் வலிமையாலும் மேம்பட்டு வருகின்ற போது, உடல் வலிமை பெற்று பொருளாதார வலிமை பெற்று வருகின்ற போது அவருக்கு ஹஜ் என்கின்ற அந்த கடமை ஏற்பட்டு விடுகிறது. எனவே அந்த புனிதமான ஹஜ்ஜை நிறைவேற்றி அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை அடையக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் யார் ஹஜ்ஜுக்காக வேண்டி விரும்புகிறார்களோ, ஹஜ் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ, அப்படிப்பட்டவர்களுக்கும் அவர்களுடைய சந்ததிகளுக்கும் வழங்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.